Hello students, short and exam notification வந்தாச்சு. டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் தென் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 28 வரைக்கும் அப்ளிகேஷன் போகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜூலை 28 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் எதுவும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்பீட் பேட்ச் போகிறீங்க, இப்போ ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க, செகண்ட் பேப்பரில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் பேப்பர் ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் செகண்ட் பேப்பர் கிளாஸ்னு மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டுக்கலாம். இல்லை சார் நான் அன்னோன் ஸ்பீடு பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா புக் ஸ்பீடெலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்து முடிச்சிருப்பீங்க. அன்னோன் ஸ்பீடு அப்படிங்கிறது தெரியாத ஸ்பீடு. ஜென்ரலாக ஒரு எக்ஸாமில் எப்படி ஒரு போய் உட்காந்து எழுதுறமோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்பீடு வருமோ அது மாதிரி வந்து டெஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. அது ஒரு 20 டெஸ்ட்லாம் எழுதுனீங்கன்னா நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டு தமிழ் லோயர் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக அந்த டாபிக் எக்ஸாமுக்குள்ளேயே வந்திருக்கு. சரிங்களா? நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்பீச் நம்ம கவர் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே இருந்த நம்ம திட்டங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு சேம் எக்ஸாமில் வரனால ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லோயரில் இது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்பப்போ அதர் சப்ஜெக்ட்லேயும் இங்கிலீஷில் இந்த மாதிரி மாறி மாறி கிடைக்கும். ஆனால் தொடர்ச்சியாக தமிழ் லோயரில் அதிகமான அளவுக்கு நாங்கள் கொடுக்குற ஸ்பீடு என்னவோ அதை எக்ஸாமில் அந்த டாபிக் சம்மந்தப்படுத்தி வந்திருக்கு. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் அன்னோன் ஸ்பீட் ஜாயின் பண்ணணும் சார் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வந்து ஃபுல் கிளாஸே நாங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் நார்மலாக ஸ்பீட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலும் தெளிவாக நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ என்ன ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு ஜஸ்ட் தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1 by 1 தான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டீட்டெயில் உள்ள ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நாங்கள் அலாட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தெளிவாக பண்ணிவிட்டு என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சார் இப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணலாமா, நியூவாக அட்மிஷன் போடலாமா, இப்போ ஜாயின் பண்ணால் எப்போ எக்ஸாம் போக முடியும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி எக்ஸாம் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஒரே நேரத்தில் 2 சப்ஜெக்ட் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே அதர் கமிட்மெண்ட்ஸ், வெளியில் வேறு எதுக்கும் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவங்களுக்கு ஸ்டடி பண்ணுறது தான். அந்த ஃபுல் டே ஒர்க்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டடி பண்ணுறது தான். அதனால் மார்னிங் ஒரு சப்ஜெக்ட், ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்னு பிரித்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2 சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கா, டைம் இருக்கான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னா அதை கரெக்டாக பண்ணுங்கள், போதும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ 2 சப்ஜெக்ட் பண்ண கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாம். ஆனால் டைம் இருந்தால் தான் பண்ண முடியும். டைம் இல்லைன்னா அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா இருக்கிற டைமில் ஒரு சப்ஜெக்ட் தான் பண்ண முடியும்னா அதுங்க நீங்கள் 2 சப்ஜெக்ட் கொண்டு வந்து எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் போயிடும். புரியுதுங்களா? இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறது செகண்ட் பேப்பருக்கு மட்டும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அன்னோனுக்கு மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், புக் ஸ்பீடெலாம் நான் பார்த்துட்டேன், நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு டெஸ்ட் மாதிரி கொடுங்க அப்படின்னாலும் அந்த ஒரு 20 டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து தான் டெஸ்ட் கொடுப்போம். சரிங்களா? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அன்னோன் ஸ்பீட் மென்ஷன் பண்ணாலே கிளாஸ் எப்படி இருக்கும் என்னங்கிற டீட்டெயில் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் ஹோல் கிளாஸே ஜாயின் பண்ணுறேன், எனக்கு வந்து புக் ஸ்பீடும் கொடுங்க, எல்லா ஐடியாஸும் சொல்லுங்கள், மிஸ்டேக் ரெடியூஸ் பண்ணுற ஐடியாஸும் சொல்லுங்கள், அந்த அன்னோன் ஸ்பீடும் கொடுங்க, செகண்ட் பேப்பரும் சொல்லித்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதுக்கும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியா? நன்றி.